வெற்றிக்கான பாதை, இது உங்களுக்கான பாதை. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. வாங்க இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எஸ்பிஓ ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்பிஓ ஜாப்ஸ்லேருந்து என்ன தகவல் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள். ஸோ இந்த பொங்கல் நல்லபடியாக அமையட்டும். எல்லாத்துக்குமே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கேற்ப நம்ம எஸ்பிஓவில் வந்து தகவல் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நோ ரெஃபரல், ரீஃபண்டட், 100% ஜாயினிங், ஃப்ரீ ஜாயினிங் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு 150 நாள் விடுமுறையா அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், அதர் எம்எல்எம் கம்பெனி எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் ஆக போகுது இனி. ஏன்னா இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய கான்செப்டில் நீங்கள் எஸ்பிஓக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற தகவல் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கும் உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனையும் அவங்க கொடுக்க போகிறாங்க. அப்படி 100% ஃப்ரீ ஜாயினிங்காக வந்தது அப்படின்னா நம்மளுக்குள்ள என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, யாரெல்லாமே எம்எல்எம் கம்பெனியை நம்பாமல் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நோ ரெஃபரல் அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி நோ ரெஃபரல் வந்ததா அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பேர் டைமண்ட், கோல்டு, பிடிஓ அப்படிங்கிற ரேஞ்சிலலாம் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்து அவங்களுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரீஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிருச்சுங்க. ஸோ இதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்மிங் சாட்டர்டே ஆர் சண்டே அப்படிங்கிற டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு லைவ் வைக்க போகிறாங்க. அப்போ அந்த பிளானோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பிரேக் வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எஸ்பிஓ வந்து ஒரு 150 நாள் பிரேக் விட்டாங்க. மறுபடியும் வந்ததுங்க. மறுபடியும் வந்து டாஸ்க் ஒர்க் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி ஒரு 10 days லீவ் விட்டாங்க. மறுபடியும் வந்ததுங்க. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 45 days லீவ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த லீவில் மறுபடியும் வருமா அப்படின்னு நிறையா பேர்த்தோட கொஸ்டின் இருந்தது. ஸோ மறுபடியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ பிரேக் விட்டாலும் எஸ்பிஓ மீண்டும் வரும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட். அவங்களுக்கு வந்து ஒருத்தர் கூட லாஸ் ஆகாமல் போகணும், எல்லாத்துக்குமே அந்த பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட். அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கான்செப்டை தான் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக அவங்க கொண்டு வர போகிறாங்க இந்த எஸ்பிஓவில். ஸோ அந்த லீவ் அப்படிங்கிறது வந்து 150 days அப்படிங்கிறது வந்து இன்னும் அப்ராக்சிமேட்டாக தெரியல. பட் எதிர்பார்க்கலாங்க, சரிங்களா? ஏன்னா அவங்க சாஃப்ட்வேர் எல்லாமே ரெடி பண்ணணும். அந்த சாஃப்ட்வேரில் சில சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஃப்ரீ ஜாயினிங்க்கு எல்லாமே பெனிஃபிட்டையும் கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த இதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய டைம் தான் இந்த 150 days-ஆக இருக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய சர்வீஸை வந்து சொல்ல போகிறாங்க, சரிங்களா? என்ன சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்ருக்கக்கூடிய எஸ்பிஓவில் கொடுத்துருக்கக்கூடிய அடுத்த சர்வீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸும் இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 2 சர்வீஸுக்கான அமௌண்ட்டையும் அவங்க ஹைக் பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து இன்னையிலிருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இனிமேல் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆஃபர் அப்படிங்கிறது வந்து கட் ஆகி ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது, சரிங்களா? ஸோ இந்த தகவலும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரேக் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் தெரியும். பட் அப்ராக்சிமேட்டாக 150 இருக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.